ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். ஸோ நேற்று ஸ்டார்ட் ஆன ஒரு டோர்னமெண்ட்டில் வைஷாலியும் திவ்யாவும் விளையாண்ட ஒரு மிக அசத்தலான கேம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து கிளாசிக்கல் ஃபார்மேட்டில் விளையாடப்பட்ட கேம். ரவுண்ட் ஒன்ல விளையாண்டாங்க. இதில் வைஷாலி வந்து D4 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ அந்த D5 வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க திவ்யா. இப்போ C4. ஸோ C4க்கு அப்புறமா இது வந்து குயின்ஸ் கேம்பிட்டா மாறுது. இப்போ C6 ப்ளே பண்ணி இந்த சென்டர் பானை வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க. இப்போ நைட் F3, நைட் F6, இப்போ நைட் C3. ஸோ 2 பேருமே நைட் வந்து டெவலப் பண்ணுறாங்க. இப்போ திவ்யா வந்து E6 ப்ளே பண்ணி அவங்களுடைய இந்த சென்டர் பானுக்கு வந்து ஸ்ட்ராங் படுத்துறாங்க சப்போர்ட் கொடுத்து. இப்போ வந்து குயின் C2க்கு அப்புறமா இந்த ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல திவ்யா என்ன பண்ணுறாங்கன்னா A6 வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல A6 ப்ளே பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து டிடெக் C4 வந்து ப்ளே பண்ணியிருக்கலாம். ஸோ டிடெக் C4க்கு அப்புறமா இதோடைய ஐடியா என்னன்னா, இப்போ ஒயிட் எனிவே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சென்டர் பானை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. இப்போ பிஷப் மூலியமா இந்த ஒரு பானுக்கு அட்டாக் வரும். பட் இந்த இடத்துல நம்ம சிம்பிளா B5 ப்ளே பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த இடத்துல நைட் A6 அதுக்கப்புறமா நைட் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு முக்கியமான C7 ஸ்கொயர்ல போடலாம். இப்போ நீங்க வந்து A4லாம் ப்ளே பண்ணீங்கன்னா சிம்பிளா A6 ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ இந்த பான் எடுத்துட்டீங்கன்னா நம்ம A பானை வச்சு எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. முக்கியமா நம்ம இந்த ஒரு பானை வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பிளாக் உடைய பொசிஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அதனால ஒயிட் வந்து இந்த இடத்துல A4 இந்த மாதிரியான மூவ்ஸ்லாம் ட்ரை பண்ண முடியாது. இந்த இடத்துல வந்து பிஷப் E2 மாரி ப்ளே பண்ணலாம். இப்போ வந்து நைட் A6 அதுக்கப்புறமா நைட் C7 வந்து பிளாக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய டெவலப்மெண்ட்ட நோக்கி போகலாம். ஓகேங்களா? பட் ஆக்சுவலா இந்த ஒரு பொசிஷன்ல வந்து இந்த C-டெக்ஸ் D4 வந்து ப்ளே பண்ணல திவ்யா. திவ்யா என்ன பண்ணிட்டாங்கன்னா, A6 வந்து ப்ளே பண்றாங்க. ஸோ A6 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா பாருங்க, இப்போ வந்து நைட் வந்து A6க்கும் வர முடியாது. சப்போஸ் நைட் வந்து இந்த ஒரு D7 ஸ்கொயருக்கு வந்தாருன்னா, இந்த ஒரு லைட் ஸ்கொயர் பிஷப் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கும். ஏன்னா, ஒயிட்டுடைய பீஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா டெவலப் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இப்ப கேம்ல ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னா, சிம்பிளா சென்டர் பான வந்து புஷ் பண்றாங்க வைஷாலி. ஸோ சென்டர் பான புஷ் பண்ணதுக்கு அப்புறமா, இந்த இடத்துல நம்ம கண்டிப்பா இந்த ஒரு சென்டர் ஃபோக்கஸ வந்து அட்ரஸ் பண்ணியே ஆகணும். இந்த ஒரு சென்டர விட்டுட்டு நம்ம வேற ஏதாவது ஒரு மூவ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாரி பிஷப் அ E7 மாரி ஒரு டெவலப்மென்ட்டான மூவ் ப்ளே பண்ணா, சிம்பிளா E5 ப்ளே பண்ணிக்கலாம். இந்த நைட்க்கு எங்கேயுமே இடம் கிடையாது பாருங்க. நைட் வந்து ரொம்ப பேசிவா போற மாரி இருக்கும். ஃபார்வர்ட்க்கு எங்கேயுமே வர முடியாது. ஸோ இங்கெல்லாம் வந்தாருன்னா, நம்ம வந்து இந்த ஒரு நைட்ட வந்து சூப்பரா எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு பானையும் வின் பண்ணிடலாம். ஓகேங்களா? அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த ஒரு E5 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா ஒரு டாமினேட்டிங்கான பொசிஷன்ல வந்து ஒயிட்க்கு வந்து வந்துரும். சென்டர் கண்ட்ரோல் ஜாஸ்தியா இருக்கும். அண்ட் நீங்க இந்த பிஷப்ப மட்டும் இல்ல, வேற எந்த பிஷப்ப மூவ் பண்ணாலும் நம்ம சிம்பிளா E5 ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ ஆக மொத்தத்தில இந்த ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல இந்த ஒரு சென்டர் பான வந்து இப்ப எடுத்தாகணுன்றதுனால, திவ்யா என்ன பண்றாங்கன்னா, டிடெக்ஸ் E4 வந்து ப்ளே பண்றாங்க. இப்ப நைட் டெக்ஸ் பானு. இப்ப பான் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இந்த நைட்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. நைட் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா, இப்ப பிஷப் மூலியமா ஒரு செக் வருது. பிஷப் வச்சு பிளாக் பண்றாங்க வைஷாலி. இப்ப இந்த பிஷப்பும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த பிஷப் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா ஸ்டில் பாருங்க, வைஷாலியோடைய பீஸஸ்லாம் வந்து நல்லா டெவலப் ஆயிருக்கு. பிளாக்குடைய பீஸஸ்லாம் பாருங்க பெருசா டெவலப் ஆகல. அண்ட் பிளாக்குக்கு ஸ்பேஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்ப திவ்யா என்ன பண்றாங்கன்னா, சிம்பிளா நைட் D7 வந்து ப்ளே பண்றாங்க. நைட் D7க்கு அப்புறமா இந்த நைட்ட டெவலப் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் நைட்டால பெருசா சென்டருக்கு எங்கேயும் வர முடியாது. அண்ட் இந்த ஒரு பிஷப் பாருங்க, இந்த சைட்லயும் ஸ்டக் ஆயிருக்காரு, இந்த சைட்லயும் ஸ்டக் ஆயிருக்காரு. பெருசா வெளிலயும் வர முடியாது. ஸோ இதனால தான் சொன்னேன், பிளாக் வந்து டெவலப்மெண்ட்ல கொஞ்சம் பிஹைண்ட்ல இருக்கிறாங்க. அண்ட் ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கு. இந்த இடத்துல வந்து இந்த ஒரு அட்வான்டேஜ யூஸ் பண்ணிட்டு, கிங் சைட்ல அட்டாக் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரீசன்னால வைஷாலி வந்து குயின் சைட் வந்து கேசல் பண்றாங்க. ஸோ குயின் சைட் கேசல் பண்ணதுக்கு அப்புறமா, இப்ப திவ்யா வந்து கிங் சைட்ல வந்து கேசல் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல லாஸ்ட் மைனர் பீஸ வந்து டெம்போவோட டெவலப் பண்றாங்க வைஷாலி. பிஷப் D3. ஸோ பிஷப் D3 மூலியமா பாருங்க, இந்த ஒரு H7 பானுக்கு வந்து ஒரு மேட்டிங் அட்டாக் தராங்க. மேட் இன் 1. ஸோ நைட்ட வச்சு தான் டிஃபெண்ட் பண்ண முடியும். ஸோ நைட்ட வச்சு ப்ராப்பரா இந்த இடத்துல டிஃபெண்ட் பண்றாங்க இந்த ஒரு ஸ்கொயர. இந்த இடத்துல வந்து இப்ப குயினுக்கு அட்டாக் இருக்கு. ஸோ ஆக்சுவலா கேம்ல வந்து குயின் E5 வந்து ப்ளே பண்றாங்க. பட் நம்ம குயின் H4 கூட இந்த இடத்துல ட்ரை பண்ணலாம். ஸ்டில் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பிஷப் அண்ட் குயின் வந்து இந்த H7 ஸ்கொயர வந்து ஹிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து G4, G5 இந்த மாதிரியான மூவ் ப்ளே பண்ணி இத சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க நைட்டையும் பார்த்தீங்கன்னா, நம்ம தொரத்த பார்க்கலாம். பட் பிளாக் கிட்டயும் பார்த்தீங்கன்னா, போதுமான டிஃபென்ஸ் இருக்கு. ஸோ இதுவும் ஒரு ஐடியான்னு சொல்ல வந்தேன். இப்ப நைட்ட மூவ் பண்ணதுக்கு அப்புறமா குயின் E5 வந்து ஆக்சுவலா கேம்ல நடக்குது. குயின் E5க்கு அப்புறமா இந்த இடத்துல இந்த ஒரு பான வந்து புஷ் பண்றாங்க. அதாவது ஒயிட்டுடைய கிங்க நோக்கி குயின் சைட்ல வந்து திவ்யா அவங்களுடைய பான்ஸ் எல்லாம் வந்து புஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒயிட் வந்து அவங்களுடைய பான்ஸ் எல்லாம் வந்து அட்வான்ஸ் பண்றதுக்குள்ள திவ்யா வந்து வைஷாலியோடைய கிங் சைட்ல இருக்கிற பான்ஸ் எல்லாம் புஷ் பண்ணி அட்டாக் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. இந்த இடத்துல இப்ப சிம்பிளா என்ன நடக்குதுன்னா, நைட் எடுத்து வந்து B3ல போறாங்க. ஸோ நைட் B3 வந்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் நைட்க்கு வந்து C5 ஸ்கொயர்ல ஒரு நல்ல அவுட் போஸ்ட். ஸோ எதனாலன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு பி அண்ட் டி பான் வந்து பிளாக் கிட்ட இல்ல இந்த நைட்ட வந்து சேலஞ்ச் பண்றதுக்கு. ஸோ அதனால இந்த நைட் வந்து C5ல கம்ஃபர்டபுளா உட்காந்துப்பார். இந்த இடத்துல இப்ப சிம்பிளா என்ன நடக்குதுன்னா, இந்த ஒரு பான வந்து புஷ் பண்ணாங்க. ஸோ மேற்கொண்டு
ஒயிட் கிங் இருக்கிற இடத்துக்கு வந்து திவ்யா வந்து அவங்களுடைய பானை வந்து ஃபாஸ்ட்டா புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நைட் வந்து C5ல போய் உட்காந்துக்கிறாரு. ஸோ நைட் C5க்கு அப்புறமா பாருங்க, இந்த பானை வந்து திரும்பவும் புஷ் பண்றாங்க. இந்த இடத்துல இப்ப என்ன நடக்குதுன்னா, கிங் B1 வந்து ப்ளே பண்றாங்க வைஷாலி. ஆக்சுவலா கிங் B1 ப்ளே பண்றதுக்கு பதிலா, நம்ம இந்த ஒரு பான் எடுத்தா என்ன ஆகும்னு நீங்க கேட்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து C-Takes B5 ப்ளே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். திரும்பவும் C-Takes B5 வந்து பிளாக் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலாம். இப்போ வந்து பிஷப் டேக்ஸ் பானுக்கு அப்புறமா நீங்க நினைக்கலாம், ஒயிட் வந்து ஒரு பான வின் பண்ணிட்டாங்களேன்ட்டு. பட் சிம்பிளா A3 ப்ளே பண்ணுவாங்க பிளாக். A3க்கு அப்புறமா பாருங்க, இந்த இடத்துல நம்ம இந்த பான எடுக்க முடியாது. ஏன்னா, நம்மளுடைய கிங் வந்து ஃபுல்லா ஓப்பன் ஆயிடும். அதனால நீங்க வந்து B3 ப்ளே பண்ற மாரி இருக்கும். B3 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இப்ப குயின் A5 மூலியமா இந்த பிஷப்க்கு அட்டாக் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கிங்குக்கு செக் வரும். குயின் பார்த்தீங்கன்னா, ஒயிட்டோடைய கேம்ப்குள்ள போயிடுவாரு. அண்ட் இப்ப ஒயிட்டோடைய கிங்கும் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு சேஃபாவே இல்ல. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரீசனால இந்த இடத்துல வந்து இந்த பான் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஒயிட்டுக்கு நல்ல ஐடியா கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து வைஷாலி வந்து அவங்களுடைய கிங்க வந்து சேவ் பண்ணிக்கிறாங்க. கிங்க வந்து B1க்கு வந்து அலைன் பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்துல இப்ப பிஷப் A6. ஸோ ஆக்சுவலா பிஷப் A6க்கு பதிலா இந்த இடத்துல வந்து A3 ப்ளே பண்ணியிருக்கலாம். ஸோ A3 பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல மூவா இருந்திருக்கும். இந்த இடத்துல மறுபடியும் B3 வந்து ப்ளே பண்ற மாரி இருக்கும். ஸ்டில் இந்த ஒரு பானுக்கு வந்து நல்ல கண்ட்ரோல் கிடைச்சிருக்கும். பட் பிஷப் A6 ப்ளே பண்றாங்க. பிஷப் A6க்கு அப்புறமா இப்ப இந்த இடத்துல வந்து C-Takes B5 வந்து ஒயிட்டுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ ஆக்சுவலா C-Takes B5 வந்து ஒயிட் வந்து ப்ளே பண்ணல. வைஷாலி வந்து வேற ஒரு மூவ் ப்ளே பண்ணியிருக்காங்க. பட் C-Takes B5 ப்ளே பண்ணா, இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல சான்ஸ். நீங்க வந்து பிஷப் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணாலும் நம்ம A3 ப்ளே பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா நீங்க வந்து பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணாலும் நம்ம A3 ப்ளே பண்ணிக்கலாம். பிளாக்க A3 ப்ளே பண்ணாம நம்ம வந்து ஸ்டாப் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நீங்க நல்லா பாருங்க. இந்த ஒரு பிஷப் வந்து இப்ப பேடான பிஷப்பா இருக்கிறாரு. ஏன்னா இந்த பிஷப்பால இந்த ஒரு லாங் டைங்கலுக்கு வர முடியாது. இந்த நைட் வந்து இங்க ஹிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி நீங்க இந்த பிஷப்ப வந்து ரிட்ரைவ் பண்ணோம்னா, உங்களுடைய ஹோம் ஸ்கொயருக்கு தான் போக முடியும். ரொம்பவே பேசிவா இருக்கும். அப்படியே ஓகே நான் வந்து இந்த பிஷப் வச்சு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ப்ளே பண்ணாலும், ஸ்டில் ஒயிட்டோடைய பொசிஷன் வந்து நல்லா இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல ஒரே ஒரு பான் மட்டும் தான் இருக்கு. இது வந்து ஐசோலேட் ஆயிடுச்சு. இந்த பான் இங்க கனெக்ட் ஆகல. ஸோ அதனால பிளாக்கால வந்து பெருசா இந்த இடத்துல அட்டாக்க ஜெனரேட் பண்ண முடியாது. நீங்க வந்து பிஷப்ப எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும், இந்த இடத்துல வந்து A3 நம்ம ஃபர்ஸ்ட்டு ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ A3 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா, இப்ப பிளாக் வந்து இந்த பிஷப்ப எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும், நம்ம வந்து சூப்பரா ரூக் வச்சு எடுத்துக்கலாம். இப்ப இன்னொரு ரூக்கையும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து D1 அப்படி இல்லன்னா C1ல போட்டு சூப்பரா கேம் வந்து கன்டின்யூ பண்ணிக்கலாம். பட் ஆக்சுவலா வந்து இந்த இடத்துல பான் டெக்ஸ் பான் வந்து வைஷாலி நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ப்ளே பண்ணல. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நைட் டெக்ஸ் பிஷப் வந்து ப்ளே பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா இந்த A6ல இருக்கிற பிஷப் பார்த்தீங்கன்னா, ஒரு பேட் பிஷப். பட் அந்த ஒரு பேட் பிஷப்ப வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து பிளாக்குக்கு தான் ஃபேவரபிள். ஏன்னா பிளாக்கோடைய அந்த பேட் பிஷப் வந்து கேம்ல இருந்தே போகுது. பட் இந்த ஒரு நைட் சென்டர்ல நல்ல அவுட் போஸ்ட்ல இருந்தாரு. ஒரு நல்ல நைட்டுக்கு ஒரு பேட் பிஷப் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க. இப்ப அந்த ரூக் டெக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா, இப்ப ரூக் வந்து E1க்கு வராரு. இந்த லாஸ்ட் பீஸ வந்து வைஷாலி வந்து டெவலப் பண்றாங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து நம்ப திரும்பவும் வந்து C-Takes B5 கூட நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ C-Takes B5க்கு அப்புறமா திரும்ப C-Takes B5 இப்ப வந்து குயின் டெக்ஸ் B5 ப்ளே பண்ணலாம். இப்ப வந்து ரூக்க வச்சு குயின் அட்டாக் பண்ணுவாங்க. நம்ம சிம்பிளா குயின வந்து இங்க மூவ் பண்ணிக்கலாம். குயின் B4 இப்ப A3 புஷ் பண்ணா நம்ம B3 ப்ளே பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, இங்க ஒரே ஒரு பான் தான் இருக்கு. இந்த இடத்துல வந்து போதுமான டிஃபென்ஸ் வந்து ஒயிட் கிட்ட வந்து இருக்கு. பட் என்னதான் பிளாக்குக்கு ஒரு சின்ன எட்ஜ் இருந்தாலும், பெருசா பிளாக்கால வந்து இந்த இடத்துல ஒயிட்டோடைய கிங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. ஸோ ஆக்சுவலா இந்த ஒரு பொசிஷன்ல வந்து இந்த ஒரு பான எடுக்கல. இந்த இடத்துல வந்து அவங்களுடைய லாஸ்ட் இந்த ரூக் எடுத்துன்னு வந்து இந்த ஒரு E5ல அலைன் பண்றாங்க வைஷாலி. ஸோ இந்த ரூக்க E5ல அலைன் பண்ண உடனே, இந்த இடத்துல இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, A3 புஷ் பண்றதுக்கு பிளாக்க நம்ம அலோ பண்ற மாரி ஆயிடுச்சு. பட் பிளாக் வந்து A3 ப்ளே பண்ணல. இந்த இடத்துல நீங்க A3 ப்ளே பண்ணீங்கன்னா, திரும்பவும் நம்ம B3 ப்ளே பண்ற மாரி இருக்கும். B3 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா, இப்ப வந்து நம்ம இந்த ஒரு பானெல்லாம் எடுக்கலாம். ஸோ நெறைய பிரச்சனை தரலாம். ஸோ இந்த ஒரு ஃபைல் வந்து ஓப்பன் ஆகறதுக்கான நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இதனால இந்த இடத்துல வந்து A3 ரொம்ப பவர்ஃபுல்லான மூவ். பட் திவ்யா வந்து அத மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ A3 மூவ வந்து 2 பேருமே வந்து நெறைய டைம் வந்து மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஒண்ணு பிளாக் A3 ப்ளே பண்ணும். அப்படி இல்லன்னா ஒயிட் அவங்கள ஸ்டாப் பண்றதுக்கு A3 ப்ளே பண்ணும். பட் 2 பேருமே பார்த்தீங்கன்னா, ஒரு 4 தடவ இந்த மூவ வந்து மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப கேம்ல என்ன நடக்குதுன்னா, சிம்பிளா பான் டெக்ஸ் பான் வந்து ப்ளே பண்றாங்க திவ்யா. ஸோ பான் டெக்ஸ் பான்க்கு அப்புறமா பாருங்க, இந்த ஃபைல் வந்து இப்ப கிட்டத்தட்ட ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ பான் டெக்ஸ் பான்க்கு அப்புறமா, இப்ப நெக்ஸ்ட் குயினும் பார்த்தீங்கன்னா, இந்த சைடு ஆக்சஸ் பண்ணலாம். ரூக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த சைடு ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இப்ப வைஷாலி வந்து திவ்யாவுடைய கிங் சைடு அட்டாக் பண்றதுக்கு குயின் சைடு கேசல் பண்ணாங்க. பட் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நடந்துட்டு இருக்கு. வைஷாலியோடைய கிங்க தான் பார்த்தீங்கன்னா, திவ்யா வந்து அட்டாக் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க.
ஏன்னா இந்த சைடுல பாருங்க எந்த பானுமே வந்து புஷ் ஆகல ஹெச் அண்ட் ஜி பான் சைடுல. இப்ப கேம் எப்படி கன்டின்யூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப பிஷப் டேக்ஸ் பானு, இப்ப இந்த ரூக்குக்கு அட்டாக்கு. ஸோ ரூக் எடுத்துட்டு வந்து இங்கே போடுறாரு. டெம்போவோட குயினுக்கு ஒரு அட்டாக் வருது. இப்ப குயின மூவ் பண்ணதுக்கப்புறமா, இப்பயாச்சு நம்ம வந்து ஏ3 ப்ளே பண்ணியிருக்கலாம். பட் இந்த ஏ3 மூவ வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. இப்ப திரும்ப நம்ம பி3 ப்ளே பண்ற மாரி இருக்கும். ஏ3 ப்ளே பண்ணா. பட் இந்த இடத்துல வந்து ஒரு சூப்பரான சீக்வென்ஸ் இருக்கு. ஏ3 மட்டும் ப்ளே பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா பி3 தான் ப்ளே பண்ற மாரி இருக்கும். இந்த இடத்துல இன்னொரு ஒரு அருமையான சீக்வென்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நைட் எடுத்துட்டு வந்து இங்க போடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு சப்போஸ் இந்த ஒரு பிஷப் டெக்ஸ் நைட் நீங்க ப்ளே பண்ணீங்கன்னா, நம்ம சிம்பிளா ரூக் டெக்ஸ் டி5 வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இந்த இடத்துல 2 பான் இருக்கே, ஏதாவது ஒரு பான் வச்சு எடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா, எந்த பானையும் வச்சு எடுக்க வேண்டாம். ரூக் டெக்ஸ் டி5 தான் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ரொம்பவே பவர்ஃபுல். எதனாலன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒயிட் வந்து அவருடைய ரூக் இந்த இடத்துல டபுள் பண்ண முயற்சி பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்த பான புஷ் பண்ணி இந்த பானுக்கு வந்து கொடசல் தரலாம். இப்ப வந்து ரூக் டி1 ப்ளே பண்ணதுக்கப்புறமா, இப்ப பான் டெக்ஸ் பானு, பான் டெக்ஸ் பானுக்கு அப்புறமா இப்ப ரூக் டெக்ஸ் ரூக்கு. ஸோ ரூக் டெக்ஸ் ரூக்குக்கு அப்புறமா நீங்க நெனைப்பீங்க, இந்த ஒரு டி4 வந்து குயின் அண்ட் இந்த ஒரு ரூக் 2 பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களே, பெருசா ஒண்ணும் பண்ண முடியாதுன்ட்டு. பட் சிம்பிளா குயின் எஃப்6 ப்ளே பண்ணிக்கலாம். உங்களால இப்ப இந்த ரூக் எடுக்க முடியாது. ஏன்னா, இந்த இடத்துல ஒரு சூப்பரான செக்மேட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டாமினேட்டிங்கான பொசிஷன் பிளாக்க பொறுத்தவரைக்குமே. ஸோ அதனால இந்த ஒரு இடத்துல வந்து ஏ3 வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான மூவ். பட் ஏ3 வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க 2 பேருமே. ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலா கேம்ல என்ன நடக்குதுன்னா, குயின் பி6 வந்து ப்ளே பண்றாங்க திவ்யா. ஸோ குயின் பி6க்கு அப்புறமா இப்ப வந்து ரூக் எடுத்துட்டு வந்து டி2ல போறாங்க. இப்பயும் ஏ3 மூவ் வந்து வைஷாலி மிஸ் பண்ணிட்டாங்க. வைஷாலி சைட்ல. ஸோ இப்பயும் பார்த்தீங்கன்னா, ஏ3 பிளாக் ப்ளே பண்ணலாம். ஸோ பட் பிளாக் இந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய ரூக் எடுத்துட்டு வந்து இங்கே போட்டுட்டாங்க டி8ல. ஸோ அவங்களுடைய இந்த லாஸ்ட் ரூக்க டி5ல அலைன் பண்றாங்க. இப்ப இந்த ரூக் எடுத்துட்டு வந்து சி1ல போடுறாங்க. இப்பயும் ஏ3 ப்ளே பண்ணல பாருங்க. இப்ப திவ்யாவுடைய டர்னு. திவ்யாவும் ஏ3 ப்ளே பண்ணல. அவங்களுடைய ரூக்க ஏ7ல போட்டு இந்த சைட்ல ரூக்க வந்து அலைன் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. இப்ப ஃபைனலா வைஷாலி ஏ3 ப்ளே பண்றாங்க. ஸோ இப்ப ஏ3 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இப்ப பிளாக்குக்கு இந்த சைட்ல எந்த விதமான ஒரு ஏ3யும் கிடையாது. வைஷாலி ஏ3 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இப்ப பிளாக் வந்து இந்த சைட்ல ரூக்க வந்து இப்ப அலைன் பண்ண போறாங்க. இந்த இடத்துல இப்ப ரூக் அலைன் ஆயிடுச்சு பாருங்க. டபுள் ரூக்கு. இப்ப வைஷாலியும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ரூக் பேட்டரி ஃபார்ம் பண்றாங்க. இப்ப ஹெச்6, ஹெச்3, ஹெச்3க்கு அப்புறமா இப்ப நைட் எடுத்துட்டு வந்து டி5ல போறார். ஸோ இந்த இடத்துல வந்து பிஷப் டெக்ஸ் நைட் வந்து ப்ளே பண்ணல. ஏன்னா பிஷப் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரூக் டெக்ஸ் பிஷப்பு இந்த லைட் ஸ்கொயர்ஸ்லாம் வந்து ஒயிட்டுக்கு ரொம்ப வீக்கா இருக்கு. ஓகேங்களா? அதனால லைட் ஸ்கொயர் பிஷப்ப வந்து வைஷாலி விட்டு குடுக்கல. ஸோ வைஷாலி என்ன பண்றாங்கன்னா, இந்த இடத்துல வந்து குயின் அட்டாக்ல இருக்கிறதுனால குயின் எஃப்3 ப்ளே பண்றாங்க. பட் இந்த நைட் இங்க வந்ததுக்கான இப்ப நோக்கமே பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் நைட் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு E7 ஸ்கொயர்ல போடுறாங்க. ஸோ நைட் E7க்கு அப்புறமா நெக்ஸ்ட் நைட் எங்க வரப்போறாருன்னு கேட்டீங்கன்னா, நைட் வந்து இந்த ஒரு F5 ஸ்கொயருக்கு வரப்போறாரு. ஸோ இப்ப இந்த ஒரு பொசிஷன நீங்க நல்லா பாருங்க. இந்த ஒரு D4 ஸ்கொயர வந்து பான வந்து 2 பீஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. பிளஸ் 3வது ஹெவி பீஸ் வந்து குயினும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. நம்ப 4வது அட்டாக்கர கொண்டு வரதுக்கு ரெடியா இருக்கோம். நைட் F5 ப்ளே பண்ணா இந்த ஒரு பானுக்கு 4 அட்டாக் வரும். அதனால இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல G4 ப்ளே பண்ணி இந்த நைட் F5ய வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். பட் அத வந்து வைஷாலி மிஸ் பண்ணிட்டாங்க. வைஷாலி இன்ஸ்டெட் என்ன பண்றாங்கன்னா, குயின் E4 வந்து ப்ளே பண்றாங்க. குயின் E4க்கு அப்புறமா பாருங்க இந்த இடத்துல நைட் ஜம்ப் ஆயிட்டாரு பாருங்க. இப்ப இந்த ஒரு D4ல இருக்கிற பானுக்கு வந்து 2 ரூக்கு பிளஸ் ஒரு குயினு, ஒரு நைட் 4 பீஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த பான உங்களால ஃபார்வர்ட்க்கும் புஷ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த சைட்ல 2 பான் வந்து சூப்பரா வந்து கவர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த சென்டர் பான் போயிடும் பாருங்க. இந்த இடத்துல இப்ப இந்த நைட்டுக்கு இப்ப அட்டாக் வருது. ஸோ இப்ப G4 ப்ளே பண்ணி எந்த விதமான ஒரு அ பயனும் அளிக்க போறதில்ல பிளாக்குக்கு. அதனால இப்ப நைட் டெக்ஸ் பானுக்கு அப்புறமா பாருங்க, இப்ப கிங்க வந்து மூவ் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல நீங்க கிங்க மூவ் பண்ணாம, சப்போஸ் வேற ஒரு மூவ் ப்ளே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நைட் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு பி5 ஸ்கொயர்ல போடலாம். ஸோ நைட் பி5க்கு அப்புறமா பாருங்க, இந்த இடத்துல வந்து நம்மளுடைய ரூக்க நம்ம வந்து ஹேங்கிங்ல விடுறோம். இந்த இடத்துல பாருங்க ரூக் டேக்ஸ் ரூக்கு, ரூக் டேக்ஸ் ரூக்கு, ரூக் டேக்ஸ் ரூக்கு. இப்ப பாருங்க பிளாக்குக்கு ஒரு ரூக் வந்து போன மாரி ஆயிடுச்சு. பட் இந்த இடத்துல இன்னொரு ஒரு மூவ் இருக்கு. நைட் எடுத்துட்டு வந்து சி3ல போட்டு நம்ம வந்து குயின வின் பண்ணிடலாம். இந்த பான் வந்து பின்ல இருக்காரு இல்லையா? ஸோ இத அட்வான்டேஜா யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து கிங்குக்கு செக் குடுத்து குயின வின் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு பர்ப்பஸ்க்காக தான் நம்ம வந்து இந்த இடத்துல நைட்ட இங்க வந்து போடுவோம். நீங்க கிங்க மூவ் பண்ணலன்னா. ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து பெருசா எதுவுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இதனால வைஷாலி என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய கிங்க வந்து இந்த இடத்துல ஏ2க்கு மூவ் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு குயினுடைய ஃபைல்ல இருந்து இந்த கிங்க வந்து மூவ் பண்ணிக்கிறாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா, குயின் எடுத்துட்டு வந்து சி5ல போட்டு இந்த ஒரு பிஷப் அட்டாக்கு. இப்ப பிஷப் டி3க்கு அப்புறமா இப்ப நைட் வந்து இந்த பி3ல செட்டில் ஆயிட்டாரு பாருங்க. ஸோ இந்த ஒரு பானுடைய சப்போர்ட் மூலியமா
இந்த இடத்துல இப்ப சிம்பிளா ரூக் எடுத்துன்னு வந்து குயினுக்கு அட்டாக்கு. ஏன்னா, இந்த ரூக்குக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த நைட் மூலியமா அட்டாக்கு. அதனால இப்ப ரூக் C2 இப்ப இந்த குயினுக்கு அட்டாக்கு. பட் இந்த குயின் பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு சூப்பரான பிளேஸ்க்கு போறாரு. இந்த மூவ்க்கு அப்புறமா வைஷாலி கேமையே ரிசைன் பண்றாங்க. அது என்ன மூவ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல குயின் D5. ஸோ இது எப்படி வின்னிங்கா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல சூப்பரா ஒரு சீக்வென்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்துல நீங்க வந்து குயின வந்து ட்ரேட் பண்ணியே ஆகணும். குயின் ட்ரேட் நீங்க பண்ணாம, இந்த இடத்துல செக் குடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கிங் மூவ் ஆனதுக்கப்புறமா, திரும்பவும் ஒரு செக் குடுக்குறீங்கன்னா, கிங்க மூவ் பண்ணிக்கலாம். இப்ப குயினுக்கு அட்டாக்கு. திரும்ப நீங்க குயின இங்க மூவ் பண்றீங்கன்னா, இந்த இடத்துல சூப்பரான ஒரு செக். நைட் C1 டபுள் செக்கு. இங்க பாருங்க. கிங் அண்ட் கிங்குக்கு வந்து குயின் அண்ட் நைட் மூலியமா, இப்ப நீங்க வந்து கிங்க இங்க வச்சீங்கன்னா, இது வந்து செக்மேட்டு. அதனால கிங்க வந்து B1ல போடுற மாரி இருக்கும். இப்ப திரும்ப செக் வரும். இந்த நைட்ட நீங்க எடுத்தே ஆகணும். இப்ப திரும்ப குயின் மூலியமா செக் வரும். கிங் இங்க மூவ் ஆனதுக்கப்புறமா, இந்த இடத்துல ரூக் டேக்ஸ் பிஷப் செக் வரும். இந்த இடத்துல குயின் டேக்ஸ் ரூக் ப்ளே பண்ணியே ஆகணும். இப்ப திரும்ப பார்த்தீங்கன்னா, ரூக் டேக்ஸ் குயின் செக்கு. இப்ப நீங்க இந்த ரூக் எடுத்தே ஆகணும். இப்ப நம்ம இந்த ரூக் எடுத்துக்கலாம். இப்ப ரூக் வெர்சஸ் குயின் அண்ட் பிளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு பானும் இருக்கு திவ்யா கிட்ட. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு வின்னிங். அப்படியே இந்த இடத்துல வந்து குயின் எக்ஸ்சேஞ்ச நம்ம பண்ணோம்னா, இந்த இடத்துல சப்போஸ் குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளா ரூக் டேக்ஸ் D5 வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ரூக் டேக்ஸ் D5க்கு அப்புறமா, இப்ப நீங்க நல்லா பாருங்க. இந்த ஒரு பிஷப்க்கு வந்து 2 அட்டாக் இருக்கு. ஓகேங்களா? ஸோ, அதனால இந்த பிஷப்ப நீங்க வந்து எடுத்தீங்கன்னா, பின்னாடி இருக்கிற ரூக்கும் காலியாயிடும். இந்த இடத்துல நீங்க வந்து ரூக் C3 ப்ளே பண்ணி பிஷப்ப சேஃப்கார்ட் பண்ற மாரி இருக்கும். பட் திரும்பவும் நம்ம வந்து ரூக் டேக்ஸ் பிஷப் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இப்ப ரூக் டேக்ஸ் ரூக்கு எந்த ரூக்க வச்சு எடுத்தாலும் சேம் ரிசல்ட் தான். ரூக் டேக்ஸ் ரூக்கு, ரூக் டேக்ஸ் ரூக்கு. ஸோ, ஃபைனலா இந்த D3ல தான் இந்த ரூக் வந்து லேண்ட் ஆகும். இந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, நைட் C1 செக் இருக்கு. ஒரு சூப்பரான ஃபோர்க்கு. நம்ம ஒரு ரூக்க வின் பண்ணதுக்கு அப்புறமா நம்மகிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் இருக்கும். அண்ட் பிளஸ் நம்மகிட்ட வந்து எக்ஸ்ட்ரா பானும் ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து 6 பான் இருக்கு. பட் 5 பான் தான் வந்து வைஷாலி கிட்ட இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த ஒரு பர்ட்டிகுலர் குயின் D5 மூவ்க்கு அப்புறமா இந்த கேமையே வந்து ரிசைன் பண்றாங்க. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரார்டினரியான கேமு. 2 பேருமே வந்து ஆப்போசிட் சைட்ல வந்து கேசல் பண்ணாங்க. பட் நெறைய இடத்துல A3 மூவ வந்து 2 பேருமே மிஸ் பண்ணாங்க. ஒரு இடத்துல A3 வைஷாலி ப்ளே பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணாங்க. பட் ஸ்டில் அவங்களால அந்த ஒரு அட்டாக்க வந்து சமாளிக்க முடியல. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பர்ட்டிகுலர் கேம பத்தின உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய வீடியோவ நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நெறைய பேர் லைக் பண்ணுங்க. அப்பதான் YouTube நம்மளுடைய வீடியோவ நெறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். தேங்க் யூ.